வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெலிவரி ரோல்ஸ்ல ஏஐ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இதுக்கு நாம தயாரா இருக்கோமா? லேர்ன் ஏஐ வித் பிரம்மா சார்பா இந்த புதிய ஏஐ உலகத்துல நீங்க உங்க வேலையை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம எப்படி இன்னும் ஒரு படி மேல போய் ஜெயிக்கிறதுன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போறோம். வாங்க முதல்ல ஒரு முக்கியமான உண்மையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏஐயோட தாக்கம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் போதும். ஏஐ கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு வேலையை முழுசா எடுத்துக்க போகுது. அப்போ நாம என்ன பண்ணணும்? நம்மளோட கவனம் இனிமே ஜட்ஜ்மெண்ட், ப்ரையாரிட்டைசேஷன், ஸ்ட்ராட்டஜி, அதாவது சரியா முடிவெடுக்கிறது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, உத்திகளை வகுக்கிறதுன்னு இந்த மாதிரி உயர்நிலை வேலைகளுக்கு மாறணும். இது ரொம்ப அவசியமான ஒரு சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல கோஆர்டினேஷன் ஏன் முடிவுக்கு வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களுடைய ரோல் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனிமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன புது ஸ்கில்ஸ் தேவை, அதுக்கான ஒரு ரோட் மேப் என்ன, கடைசியா நாம எப்படி இந்த மாற்றத்துல காணாம போகாம இன்னும் வலிமையா வருதுன்னு பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த மாற்றத்தோட மையம் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு வார்த்தை தான்: கோஆர்டினேஷன். பிஎம்ஓ இந்த மாதிரி கோஆர்டினேஷன் ரோல்ஸ் ஏன் ஏஐனால அதிகமா பாதிக்கப்பட போகுது? வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அல்லது பிஎம்ஓல இருக்கிறவங்க என்னென்ன வேலைகள் செய்வாங்க? ப்ராக்ரஸ் ட்ராக் பண்றது, டீம்ல இருக்கிறவங்கள கோஆர்டினேட் பண்றது, டிபெண்டன்சிஸ் மேனேஜ் பண்றது, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பண்றது, அப்புறம் ஃபாலோ அப் பண்றது. இந்த வேலைகள் தான் டெலிவரி ரோல்ஸோட முதுகெலும்பே. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த எல்லா வேலைகளையும் ஏஐ ஏஜென்ட்ஸ் ரொம்ப சுலபமா ஆட்டோமேட் பண்ணிடும். அப்போ இந்த ஆட்டோமேஷன் உங்களுடைய வேலையை நேரடியா எப்படி பாதிக்க போகுது? வாங்க சில முக்கியமான ரோல்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பிஎம்ஓ, அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பிஎம்ஓ என்ன பண்ணுது? பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங், கவர்னன்ஸ் செக்லிஸ்ட், டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கறது, ரிஸ்க் லாக்ஸ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம். ஆனா எதிர்காலத்துல பிஎம்ஓ இப்படி இருக்காது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸா மாறும். போர்ட்ஃபோலியோவை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, ரிசோர்ஸை எப்படி சரியா ஒதுக்குறது, ரிஸ்கை முன்கூட்டியே கணிக்கிறது, பெரிய முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு இதுதான் உங்களோட வேலையா இருக்கும். இதோட விளைவு ரொம்ப தெளிவு. இனிமே பிஎம்ஓல என்னென்ன விஷயங்கள் இருக்காதுன்னு பாருங்க. மேனுவலா ரிப்போர்ட் பண்றது, ஸ்டாட்டிக் டேஷ்போர்ட் பார்க்கறது, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஸ்டேட்டஸ் வாங்கி ஒன்னா சேர்க்கறது, மாசம் ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யற வேலைகள் எல்லாம் காணாம போயிடும். அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அவங்களோட நிலைமை என்ன? இன்னைக்கு அவங்க டாஸ்க் ட்ராக் பண்றாங்க, மீட்டிங் நடத்துறாங்க, ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்குறாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸை கோஆர்டினேட் பண்றாங்க. ஆனா எதிர்காலத்துல அவங்க ஒரு ட்ராக்கரா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லீடரா மாறுவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ட்ரேட் ஆஃப்ஸ் பண்றது, ஸ்டேக் ஹோல்டர்ஸை ஒரே பக்கத்துல கொண்டு வரது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, இதுதான் அவங்களோட வேலையா இருக்கும். அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையில இருந்து என்னென்ன போக போகுது? மேனுவலா ஷெட்யூல் பண்றது, ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்காகவே மீட்டிங் போடுறது, டாஸ்க்கை முடிக்க சொல்லி துரத்துறது, பேசிக்கான ரிஸ்க் ட்ராக் பண்றது, இதுக்கெல்லாம் இனி வேலையே இல்ல. சோ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மதிப்பு இனிமே அப்டேட்ஸ் வாங்குறதுல இல்ல, ப்ராஜெக்டா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற கடினமான முடிவுகளை எடுக்கிறதுல தான் இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ரோல் பத்தி கொஞ்சம் வெளிப்படையா பேசி ஆகணும். இந்த ரோல் உண்மையில ரொம்ப அதிகமான ரிஸ்க்ல இருக்கு. ஏன்னா ஷெட்யூல் பண்றது, ட்ராக்கர்ஸ் அப்டேட் பண்றது, ஃபாலோ பண்றது, இந்த வேலைகள் எல்லாமே 100% ஆட்டோமேட் பண்ணிட முடியும். அதனால இப்ப இருக்கிற வடிவத்துல இந்த ரோல் ஒரு பெரிய சவாலை சந்திக்க போகுது. சரி, இந்த மாற்றத்தை நாம வெற்றிகரமா எதிர்கொள்ளணும்னா சில புதிய திறன்களை கத்துக்கிட்டே ஆகணும். அது என்னென்ன திறன்கள்னு இப்ப பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை கோர் ஏஐ லிட்ரசி, அதாவது ஏஐ பத்தின அடிப்படை அறிவு. இது கோடிங் கத்துக்கிறது பத்தி இல்ல. ஏஐனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, அது எப்படி தப்பு பண்ணும், அது கொடுக்கிற அவுட்புட்டை நம்ம எப்படி சரி பார்க்கறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. இது எல்லா ரோலுக்கும் ஒரு முக்கியமான அடித்தளம். அந்த அடித்தளத்துக்கு மேல நீங்க 4 முக்கியமான பிராக்டிக்கல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். 1 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், 2வது ஏஐ டூல்ஸ்ல நல்ல பரிச்சயம் இருக்கணும், 3வது டிசிஷன் ஃப்ரேமிங், அதாவது முடிவுகளை எப்படி கட்டமைக்கிறதுன்னு தெரியணும், 4வது டேட்டா லிட்ரசி, அதாவது டேட்டாவை புரிஞ்சுக்கிற திறன். இது 4ம் ரொம்ப முக்கியம். இது வெறும் ஸ்கில்ஸ் லிஸ்ட் மட்டும் இல்ல, இது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு பயணம். அந்த பயணத்துக்கான ஒரு ரோட் மேப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கத்துக்கிற பயணத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு நாம பிரிச்சுக்கலாம். பாருங்க, 2024-25ல ஏஐயோட அடிப்படைகள், ப்ராம்ப்டிங், கோபைலட்ஸ் இதுலெல்லாம் மாஸ்டர் ஆகணும். 2026ல இருந்து 28 வரைக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸ், கவர்னன்ஸ், ஏஐ உதவியோட முடிவெடுக்கிறது, இதெல்லாம் கத்துக்கணும். அதுக்கப்புறம் 2028ல இருந்து நீங்க ஒரு ஹியூமன் ஏஐ டீமை வழி நடத்துற அளவுக்கு, ஏஐ ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குற அளவுக்கு வளரணும்.
ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோல் இருக்கு. உதாரணமா ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு ஏஐ எனேபிள் டெலிவரி அனலிஸ்டா மாறலாம். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு டெலிவரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மற்றும் டெசிஷன் லீடரா உருவாக்கலாம். அதே மாதிரி பிஎம்ஓ லீடர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸை உருவாக்கணும். ஸோ உங்க இலக்கு என்னன்னா உங்களோட ரோலை ஒரு புதிய இன்னும் அதிக மதிப்புள்ள ஒரு நிலைக்கு கொண்டு போறது தான். சரி, இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி விஷயம் என்ன? இங்கிருந்து நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும். ட்ராக்கிங் செத்து போச்சு, இனிமே யோசிக்கிறது தான் வேலை. இதுதான் நம்ம துறையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான புதிய யதார்த்தம். உங்களுடைய மதிப்பு வெறும் ட்ராக்கிங், ரிப்போர்ட்டிங், கோஆர்டினேஷன்ல மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சா ஏஐ கண்டிப்பா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும். இது காணாம போறதுக்கான பாதை. இங்க உங்களுடைய முக்கியமான வேலைகள் ஆட்டோமேட் ஆயிடும். ஆனா உங்களுடைய மதிப்பு முடிவெடுக்கிறதுலயும் முன்னுரிமை கொடுக்கறதுலயும் வழி நடத்துறதுலயும் இருக்குன்னு நீங்க காட்டினா ஏஐ உங்களை இன்னும் பல மடங்கு வலிமையாக்கும். இதுதான் வாய்ப்புகளுக்கான பாதை. இங்க ஏஐ உங்களுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவியா மாறும். தேர்வு ரொம்ப சிம்பிள். தாமதப்படுத்தி பின்தங்கி போறதா, இல்ல இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா இத பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துறதா? எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. உங்களுடைய இந்த மாபெரும் மாற்றம் இப்போதே தொடங்கட்டும். இந்த ஏஐ உலகத்துல நாம சும்மா சர்வைவ் ஆனா மட்டும் பத்தாது, நாம செழித்து வளரணும். அதுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்க லேர்ன் ஏஐ வித் பிரம்மா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். வாங்க, உங்களுடைய கற்றல் பயணத்தை எங்களோட சேர்ந்து தொடங்குங்க.